ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளாட் சேல்க்கு வந்திருக்கு. இது வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவும் 900 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பார்த்தசாரதிபுரம்ல வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஸோ இப்போ தான் என்ட்ரன்ஸ், இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகிட்டு அப்படியே ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். இந்த வீடு வந்து செமி ஃபர்னிஷ்ட் வீடாக இருக்குது. அண்டு நீங்கள் ஹாலில் பார்த்தீங்கன்னா அழகான வுட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு டிவி வைக்கிறது ஒரு சின்ன ஷோ கேஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த ஹாலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ரொம்ப நல்லா வுட் ஒர்க்லாம் பண்ணி அண்ட் இதில் வந்து ஒரு குவீன் சைஸ் பெட்டோடு இருக்குது. இது எல்லாமே லாஃப்ட்ஸ், வார்ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்ட்ராப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு கண்ணாடியோடு வந்துடுது. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாலேயும் வந்து உங்களுக்கு வார்ட்ராப் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் நம்ம அடுத்த 2 பெட்ரூமை பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஹால்லேருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2, இது வந்து ஒரு கிட்ஸ்க்கு உண்டான ஒரு சின்ன ரூம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கேருந்தும் ஆக்சஸ் இருக்குது. வெளியிலேருந்து வர்றதுக்கு இங்கே ஒரு ஆக்சஸ் இருக்குது. இந்த கிரில் கேட் ஓப்பன் பண்ணி இந்த ரூமில் வந்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு லாஃப்ட் இந்த ரூமில் அமைஞ்சிருக்கு. அப்படியே இதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்க, காமன் பாத்ரூம் இருக்குதுல்ல. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்தது அந்த சின்ன ரூம். அந்த ரூம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு லாஃப்ட்ஸ் அண்ட் இங்கே வந்து ஷோகேஸ், அப்புறம் கீழேயும் ஸ்டோரேஜ் ஏரியாலாம் இருக்குது. அப்படியே இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. உங்களுக்கு வாஷ் பேசினோட அழகான ஒரு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம ஹால் பக்கம் வந்துட்டு ஹால்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் வந்து நல்ல பெரிய கிச்சனாக அமைஞ்சிருக்கு. நல்ல லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான இடம் இது தான். இது வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அண்ட் நிறைய லாஃப்ட்ஸ், ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஃப்ளாட்ஸ். இது நீங்கள் பார்க்கலாம், எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன், எல்லா கீழே ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் வீடு வாங்கிட்டு குடியேறிடலாம். அதே மாதிரி இந்த கிச்சன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு என்ட்ரன்ஸ். அது பார்த்திங்கன்னா இது டைனிங் ஹாலுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், டைனிங் ஹால்லையும் மேலே நல்ல வுட் ஒர்க்லாம் பண்ணி அதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜ், எல்லாம் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. இங்கே கீழேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த வீடு பொறுத்தளவுக்கு ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, கிச்சன்லேருந்தே இந்த ஏரியா வந்து வாஷ் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. அண்ட் மெய்டுக்கு வர்றதுக்கும் ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு வந்து ரூம்லேருந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்க பார்த்து இந்த வுட் ஒர்க்கு அண்டு
இந்த வுட் ஒர்க்லாம் சொல்லப்போனால் மெயின் என்ட்ரன்ஸ்லாம் வந்து டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொன்று ஹைலைட்டிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒன் டச். இந்த ஸ்விட்சஸ்லாம் ஒன் டச் ஸ்விட்சஸ். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அதே மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே ஒன் டச் தான். இப்போ டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஒரு சிங்கிள் கிளிக்கில் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஆன் பண்ணுறதா இருந்தால் ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது டிசைனில் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து, அண்ட் இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பார்க்கவே அழகான ஒரு வால் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. ஹால் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வைடாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது எல்லாமே வந்து இட்டாலியன் மார்பிள். ஸோ இதோட தன்மையே வந்து வெயில் காலத்துலேயும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு சூடே தெரியாது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஸ்பேஸ். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஐடல்ஸோ இல்லை ஒரு டெக்கரேட்டிவ் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயும் ட்ரா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் யாராவது வேலை செய்கிறவங்க வராங்க அப்படின்னா கூட இங்கே ஒரு சின்ன சேர்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்ல மேலேயும் பாருங்கள், நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இன்வெஸ்ட்மெண்ட் உண்டான அப்பார்ட்மெண்ட். இது ப்ரைம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. அண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த ஆக்சஸும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உஸ்மான் ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் கனெக்ட் ஆகிடும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 யூனிட் தாங்க. அந்த 5 யூனிட்ல எல்லாமே ஓனர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம கிட்டே அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு ரெண்டல் வேல்யூவும் கூட. இங்கே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees வந்து ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வரும். இதில் பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறதா இருந்தால் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கிச்சன்லேருந்து வெளியில் வரோம். இது டைனிங் ஹால். அண்ட் இந்த வீட்டில் இன்னொரு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினுக்கு வந்து ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து மெயின் என்ட்ரன்ஸில் வர்றது சில டைம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி வழி இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் மெய்டு வரக்கு உண்டான ஆக்சஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடமும் இருக்குது இங்கே. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் வந்து செட்பேக் ஏரியா. ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் சைடு என்ட்ரன்ஸ். இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக மெய்டு வந்து நேராக இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம இருக்கிற இப்போ காட்டின வீட்டுள்ள நுழைஞ்சிக்கலாம். ஸோ இது ஒன்று இருக்குது. இங்கே தான் துளசி மாடம் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா இங்கேருந்தும் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. ஸோ மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கும். இங்கேருந்து இது எல்லாமே வந்து நல்ல ஆக்சசபிளான ஏரியா. அங்கங்கே டேப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு என்டையர் சைட் செட்பேக் வந்து ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 24 hours ஜென்செட் பேக்கப்போடு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர் ஆக்டிவேட் ஆகிடும். ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோர். ஸ்லைட் பண்ணிவிட்டு நல்ல கார் பார்க்கிங்க்கு உண்டான நல்ல ஏரியா கொடுத்துருக்காங்க. பெரிய காரை வந்து ஈஸியாக இங்கே டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு உண்டான கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட்ஸில் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து
நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு டீ குட்டால் பண்ண டோர். ஸோ இதில் வந்து கீ அண்ட் ரிமோட் ஆக்சஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த டாய்லெட்டில் இருக்க எல்லா ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கிறது. ஸோ இந்த வீட்டில் வந்து இருக்கிற அத்தனை லைட்ஸுமே எல்இடி தான். ஸோ பவர் கன்சப்ஷனும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்டு எல்லாமே வந்து இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறது எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான். இந்த ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். சைட் விசிட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த நம்பரை கால் பண்ணி வந்து பார்த்து உங்களுக்கு இந்த ஃப்ளாட் தேவை இருந்ததுன்னா உடனே புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.